இருக்கிறாங்க. இது வரைக்கும் உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது. எந்த நாட்டிலையும் அங்க பிறந்து வந்தவங்க குடிமகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெளியூர்ல வந்தவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா இங்கே பிறந்து வந்தவங்க வந்து ஏத்துக்காத நாடு இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் ஆட்சி புரியும் நாடு இந்த மலேசியால. நம்ம நிக்கிற இடம் கூடங்க ஒரு காலத்துல ஒரு எஸ்டேட், இதெல்லாம் ஒரு தோட்டம். எத்தனை இந்தியர்களுக்கெல்லாம் வந்து நம்ம வேர்வையும் நம்ம ரத்தத்தையும் கொடுத்து இந்த நாட்டை மேம்பட உழைச்சிருக்கோம். இப்ப இன்னைக்கு இந்த புத்துராஜ் அந்த மாதிரி கட்டடம் இருக்குன்னா நம்மளும் ஒரு முக்கிய பங்கு அளிச்சிருக்கோம். ஆனா இந்த நன்றி கெட்ட பாகிஸ்தான் அரசாங்கம் அதை வந்து மறந்துட்டாங்க. மறந்து இன்னைக்கு 300,000 பேர் சோப்பாயிசி பிரச்சாரம் இல்லாம மலேசியாவில் ஒரு உரிமை இல்லாம ஒரு சலுகை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் வந்து மறுக்கிறாங்க. அப்பேற்பட்ட நன்றி கெட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். அதனால இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம உறுதியா இருந்து ஒன்னா இருந்து போராடணும். இதுதான் நல்ல தருணம். ஆனா இந்த தருணத்தை வந்து நம்ம விடக்கூடாதுங்க. அதனால நிறைய இந்தியர்கள் ஜொகூர் மாநிலத்துக்கும் சரி மற்ற மாநிலத்துக்கும் சரி நிறைய இந்தியர்கள் பல வாட்டி எழுதி போட்டு மனசை இழந்துட்டாங்க. கிடைக்காது, நம்ம இப்படியே வாழ்ந்துருவோம் அப்படி அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி மன நொந்து ஒரு ஓரமா ஒழுக்கமா இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். இந்தியர்கள் முன்னுக்கு வரணும்னா இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பதில் சொல்லணும். இந்த 2 வாரம் முன்ன கூட அவங்க மாயக்கா பேரணியில நம்ம வந்து நம்மளை வெடிக்கிறாங்க. எங்க 300,000 பேர் இருக்கு வெடிக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு இலக்கமா போயிடும் நம்ம. அதனால இவங்களுக்கு இந்த நன்றி கெட்ட அம்னோ அரசாங்கத்துக்கு நம்ம தக்க பதில் சொல்லணுங்க. நம்ம இந்தியர்கள்லாம் வந்து இதுதான் சமயம் ஒரு தக்க பதில் சொல்லி அவங்களோட ஓடும் பிள்ளைகள்லாம் வெற்றடிக்கணும். அதனால பெரியவர்களே தாய்மார்களே இங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு. மற்ற வராதவங்களுக்கு நீங்க பிரதிநிதி ஒன்னா இருந்து தொடர்ந்து இருந்து போராட மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.